மறைந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ கு.க. செல்வம் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். முதலில் அது தொடர்பான நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவர் சைடு வர சொல்லுங்க. அவர் சைடு வர சொல்லுங்க. கள விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். முழு விவரங்கள் என்ன ரமேஷ், விவரிங்க. வணக்கம். உடல்நலக்குறைவால் காலமான முன்னாள் திமுக எம்எல்ஏ கு.க. செல்வம் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தி கு.க. செல்வம் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். முதல்வருடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின், திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள். திமுகவில் தலைமை நிலைய செயலாளராக பொறுப்பில் இருந்தவர் கு.க. செல்வம் 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானவர். திமுகவில் மிக முக்கிய நபராக பார்க்கப்பட்டவர். திமுகவிலுடைய பல்வேறு தரப்பினருக்கும் நன்கு பரிச்சயமான கு.க. செல்வம் கடந்த சில நாட்களாகவே உடல்நல குறைவால் சிகிச்சையில் இருந்த நிலையில் இன்று காலை அவர் காலமானார். அவருடைய உடல் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் குடும்பத்தினர், நண்பர்கள், திமுகவின் முக்கிய நபர்கள் அஞ்சலி செலுத்துவதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அவரது இல்லத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.